Good morning. This is coordination compound session 2. So in this session I am going to explain the definition of important terms pertaining to coordination compounds. சரியா சரி இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அதுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா பை மீன்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். by means of coordinate covalent bond. சரி இப்போ coordinate covalent bond we come across two different bonds. ஒன்று என்னென்னா it is said to be the electrovalent bond. அது பார்த்துருக்கோம் இல்லையா, electrovalent bond by transfer of electron. For example, sodiumல one electron is there, chlorine on giving this one electron or transferring the one electron from the Na to the Cl, Na become Na plus and Cl become Cl minus. அப்போ அதோட octet structure வரும். ஸோ அது அப்படி Na plus and Cl minus they combine to form a NaCl. ஓகேவா, அப்போது this is said to be the electrovalent bond or an ionic bond. இதே வந்து நெக்ஸ்ட் பாண்டு நம்ம பார்த்தது என்னென்னா it is said to be the covalent bond. கோவலன்ட் பாண்ட் என்ன, ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கிவிங் ஒன் எலக்ட்ரான், அனதர் ஹைட்ரஜன் கிவிங் அனதர் எலக்ட்ரான், தே மியூச்சுவலி ஷேர் த எலக்ட்ரான் ஸோ தட் தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் அ பாண்ட். தட் பாண்ட் இஸ் செட் டு பி த கோவலன்ட் பாண்ட், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, நவ் we can going for a complex formation or coordination complexல it form a coordinate covalent bond. It form a coordinate covalent bond. Coordinate, ஓகேவா, கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். சரி, இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா. தட் இஸ் ஏ இஸ் அ ரியாக்டன்ட், another one B is the another reactant. அப்படின்னா இந்த ஏல வந்து பார்த்தீங்கன்னா it contain a lone pair of electron. ஓகேவா, அடுத்தது அந்த பியில் ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும். என்ன இருக்கும், வேக்கண்டான ஆர்பிட்டால். அப்போ என்ன பண்ணோன்னா திஸ் ஏ இஸ் கிவிங் a pair of electron to the B, giving a pair of electron to the B. அப்போது there is a formation of a bond. சரியா, that bond is said to be the coordinate covalent bond. யூஸ்வலாக நம்ம பாண்டுன்னு ஒரு டேஷ் போடுவோம், ஆனால் இந்த கேஸ் ஆஃப் coordinate covalent bond you have to draw the arrow mark. இந்த மாதிரி arrow mark தான் போடணும். ஸோ திஸ் இஸ் செட் டு பி த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டு. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த காம்ப்ளெக்ஸ் எழுதணும்ல, அந்த காம்ப்ளெக்ஸ்லேயும் அப்படி தான் நடுவில் ஒரு மெட்டல் இருக்கும். அந்த மெட்டலுக்கு அதுக்கு சுற்றி இருக்கிற லிகான்ஸ் வந்து இட் கிவிங் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான். சரி, அது எப்படி கொடுக்குறதுங்க எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் செட் டு பி த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஐ கேன் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஒன். தட் இஸ் அமோனியா. சரி, அமோனியா அப்படின்னா நைட்ரஜன், இட் கண்டெயின் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ், 7 எலக்ட்ரான். ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்ன, 7. கரெக்டாக, அப்போ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடும்போது 1s2 2s2 2p3. கரெக்டாக, சரி, அதில் நைட்ரஜன் வச்சிட்டோம்னா நைட்ரஜனில் 2p3 தானே. ஹவு மெனி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர் இன் த நைட்ரஜன், 3 அன்பேர்ட் எலக்ட்ரான். அது போக அவுட்டர் மோஸ்ட் ஷெல் தான் எடுக்கணும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 2s2 2p3னா 2p3 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் அண்டு 1 lone pair electron. ஓகே, ஸோ இட் இஸ் பாண்டட் வித், இது வந்து இட் இஸ் பாண்டட் வித் த ஹைட்ரஜன் லைக் திஸ். இட் இஸ் பாண்டட் வித் த ஹைட்ரஜன். அப்போது நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அது போக இட் கிவ்ஸ் த ஹைட்ரஜன் ஹேவிங் த பாண்ட். புரிஞ்சுதா? அப்போது நைட்ரஜனில் என்ன இருக்குது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா, டவுட் இருக்காப்பா இதில்? சரி, ஸோ நைட்ரஜன் ஹேவ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் lone pair of electron in the 2s2 orbital இருக்க எலக்ட்ரான் இருக்குல்ல, that is said to be the lone pair electron. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், lone pair electron சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், in the case of boron trifluoride. So in boron trifluoride, atomic number of boron is 5, electronic configuration is 1s2 2s2 2p1. Okay, you leave the innermost orbital, you take the outermost orbital. So outermost orbital எடுத்தீங்கன்னா, ஓகேவா, outermost orbital எடுக்கிறோம். அதில் 2sல அதே மாதிரி 2pல. அப்போ 2sல how many electrons are there, 2 electron.
2pல 1 electron. இது வந்து ground state தான். சரியா? when it goes to the excited state, அப்போ excited stateல பார்த்தீங்கன்னா, so in the excited state, okay, this is said to be the excited state. அப்போ என்ன ஆகும்னா, இந்த pair of electron இருக்குல்ல, அது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி it give the 3 unpaired electron. How many unpaired electron பா? 3 unpaired electron. அது போக ஒரு vacant orbital. அது போக என்னதுக்கு? ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால். இப்போ போரான் ட்ரைஃப்ளோரைடு ஸ்ட்ரக்சர் போட்டோம்னு எப்படி இருக்கும்? போரானு இங்கே ஒரு ஃப்ளூரின் அது போக இட் இஸ் ஹேவிங் த ஒன் வேக்கண்ட் ஆர்பிட்டால். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிறதுனா போரான் வந்து இந்த இங்கே ஒரு ஃப்ளூரின் ஆட் ஆகும்போது இட் ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, அது போக தட் இஸ் அ வேக்கண்ட் ஆர்பிட்டால் இஸ் ஆன் த போரான். Okay, so nitrogen with a lone pair of electron, boron trifluoride as a vacant orbital. இல்லையா? அப்போ இந்த lone pair of electron, okay, இந்த lone pair of electron is given to this boron trifluoride. அதனால there is a formation of a bond. Okay, that bond is nothing but NH3 is forming the bond with the boron trifluoride. அப்போ this bond is said to be the coordinate covalent bond. அப்போ காம்ப்ளெக்ஸில் ஃபார்ம் ஆகிற பாண்ட் எல்லாமே என்னது? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் தான். சரி, அப்போ எது எலக்ட்ரான் பேரை கொடுக்குது? அமோனியா இஸ் கிவிங் த எலக்ட்ரான் பேர். கரெக்டாக? தட் இஸ் வை இட் இஸ் செட் டு பி த லீவிஸ் பேஸ். திஸ் இஸ் செட் டு பி த லீவிஸ் பேஸ். ஓகேவா? இதே எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுதா? தட் இஸ் செட் டு பி த லீவிஸ் ஆசிட். That is said to be the Lewis acid. Any doubt in this? Okay, so this is said to be the Lewis acid. Okay, இப்போ ஒரு coordination complexக்கு ஒரு example சொல்ல போகிறேன். That is K4. சரியா? K4FeCN6. சரியா? இதுதான் வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். இது என்னது? பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு. இதில் இந்த ஃபெர்ரோசைனைடை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்? இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். கரெக்டாக? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் திஸ் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அயான்னு சொல்லுவோம். திஸ் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஆக்சுவலாக இதை டிசோஷியேட் பண்ணால் K+F. அந்த காம்ப்ளெக்ஸு மைனஸ்ப்பா. இங்கே எவ்வளோ இருக்குது? K4 தானே. அதனால் இந்த 4 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். அதனால் 4- போடுவோம். திஸ் இஸ் செட் டு பி த காம்ப்ளெக்ஸ் அயான். எப்போவுமே காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இண்டிகேட் பண்ணணும். சரியா? இதைத்தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, இட் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவேன். கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னா என்னென்னா, இஃப் த காம்ப்ளெக்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னா இட் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் என்டிட்டி. சரி, இதில் என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இட் கண்டெய்ன் Fe இல்லையா? இதுக்கு பேர் என்னென்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் இல்லை ஆட்டம்னு சொல்லலாம். ஓகேவா? அதில் ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டல் என்னன்னு சொல்லலாம்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம். இதுதான்ப்பா இட் இஸ் அ லீவிஸ் ஆசிட். இட் அக்செப்ட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். சரி, இந்த இடத்துல சிஎன்னு கொடுத்துருக்காங்களா? தி சிஎன் இஸ் செட் டு பி த லிகாண்டுன்னு சொல்லுவோம். தட் இஸ் செட் டு பி த லிகாண்டு. இது வந்து எலக்ட்ரான் டோனார். திஸ் இஸ் செட் டு பி த எலக்ட்ரான் டோனார். அது லீவிஸ் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது ரெண்டையும் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோமா? இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் த ஸ்கொயர் ப்ராக்கெட். தட் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் என்டிட்டி. தட் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் என்டிட்டி. புரிஞ்சுதா? சரி, கோஆர்டினேஷன் என்டிட்டி. அப்போது வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் கோஆர்டினேஷன் என்டிட்டி? கோஆர்டினேஷன் என்டிட்டி இஸ் அன் அயான் ஆர் அ நியூட்ரல் மாலிக்யூல். சரி, அப்போ நியூட்ரல் மாலிக்யூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாமா? இப்போ நியூட்ரல் மாலிக்யூலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நிக்கல் டெட்ரா கார்போனைல். அது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆனால் அதுக்கு மேலே என்ன வரல? சார்ஜ் வரல. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது சார்ஜ் கொடுத்துருக்கேன்னா ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா நியூட்ரல். ஓகே, ஸோ நியூட்ரல். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் சென்ட்ரல் மெட்டல் அண்ட் அரே ஆஃப் த லிகாண்ட் தட் அட்டாச்ட் டு இட். த கோஆர்டினேஷன் என்டிட்டி இஸ் என்க்ளோஸ்ட் இன் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஓகேவா? ரைட்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான்னு சொல்லலாம். இதில் இந்த காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் FeCN6 4- அது ஸ்கொயர் பேக்கில் ரெப்ரசன்ட் பண்ணால் இட் இஸ் செட் டு பி த காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து திஸ் Fe இஸ் செட் டு பி த சென்ட்ரல் மெட்டல் அயான். சரியா? இதே வந்து நிக்கல் டெட்ரா கார்போனைல் இந்த காம்ப்ளெக்ஸில் திஸ் இஸ் செட் டு பி த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த இதில் இருக்கிறதுக்கு Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா Fe2+. இதில் Fe இது நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. அதனால தான் இது ஆட்டம்னு சொன்னேன், இதை அயான்னு சொன்னேன். அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் என்னென்னா both are said to be the Lewis acid. They both are said to be the Lewis acid. ஏன்னா it can accept a pair of electrons. It can accept the pair of electron. That's why it is said to be the Lewis acid. சரி, அது எப்படி அக்செப்ட் பண்ணுது எலக்ட்ரானை? இங்கே பாருங்கள், I can explain you with the electronic configuration. சரியா? ரைட், electronic configuration. First one, in the case of electronic configuration, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா Fe எடுக்கிறேன். Feயோட அட்டாமிக் நம்பர் என்ன? 26. சரி, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடும்போது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2. சரியா? அப்போது 2 + 2 4 4 + 6 10 20 ஆச்சா? அப்போது 3d6 என்ன வருது? 3d6. சரி, இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் பார்ட் மட்டும் எடுக்கிறேன். தட் இஸ் 4s2 3d6 எடுக்கிறேன். சரியா? சரி, இப்போ அந்த அவுட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாக்ஸ் ஃபார்ம்லாம் போட போகிறேன். பாக்ஸ் ஃபார்ம்லானா இதை வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் அ பாக்ஸ், அவ்வளோதான். சரி, அப்படி பாக்ஸ் ஃபார்ம்லாம் போடும்போது திஸ் இஸ் 4s ஆர்பிட்டால், திஸ் இஸ் 3d ஆர்பிட்டால். அப்போது அதில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறேன். ஸோ 1 2. ஸோ 2 எலக்ட்ரான் இந்த 4s ஆர்பிட்டால். அப்போது 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் இந்த 3d ஆர்பிட்டால், இந்த 3d ஆர்பிட்டால். சரியா? இப்போது நான் என்ன சொன்னேன்னா அந்த காம்ப்ளெக்ஸில் Fe என்னவா ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு 2+ன்னு சொன்னேன். கரெக்டாக? Fe இஸ் ப்ரெசென்ட் ஆஸ் அ 2+. அப்போது இங்கே பாருங்கள், இந்த ஆர்பிட்டாலில் இருக்க பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, இட் கோஸ் அவுட். அப்போது என்ன எப்படி இருக்கும்னா ஆர்பிட்டாலோட நேச்சர் இங்கே பாருங்கள். ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இட் இஸ் செட் டு பி த 4s ஆர்பிட்டால். அப்போ இது 3d ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் இது 4s ஆர்பிட்டால். அப்போ இந்த 4sலேருந்து தான் 2 எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, 3d ஆர்பிட்டால். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தென் 6. ஓகேவா? ரைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயனில் வந்து இட் கிரியேட்ஸ் த வேக்கண்ட் ஆர்பிட்டால் இன் த 3d 4s. இதுக்கு அடுத்தில் வர என்ன 4p ஆர்பிட்டாலு. ஸோ இதுல என்ன ஆகும்னா தட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் அ வேக்கன்சி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது சயனைட் இல்லையா? அப்போது சயனைடுங்கிறது ஸ்ட்ராங் லிகாண்ட்ப்பா. அதனால் என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற எலக்ட்ரானை இந்த இடத்துல என்ன பண்ணிடும்னா பேர் பண்ணிடும். அப்படி பேர் பண்ணும்போது நமக்கு ஆர்பிட்டால் எப்படி வரும்னா இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் வரும். இதுக்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன். அப்போது இது 1 2 3. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஹியர் நவ் த ஆர்பிட்டால் இஸ் லைக் திஸ். அதோட ஆர்பிட்டால் வந்து இப்படி இருக்கும். சரியா? இங்கே பாருங்கள். சரியா? ஆர்பிட்டால் இதில் இப்படி பேர் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 3 பேர்ட் எலக்ட்ரான், இங்கேருந்து பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்துடுமா? இப்போது 6 எலக்ட்ரான்ஸ். இப்போது இதில் வந்து இங்கே ஒரு வேக்கன்சி, இங்கே ஒரு வேக்கன்சி, அதுக்கடுத்து இந்த 4s, அதுக்கப்புறம் 4pயில் ஒரு 3 வேக்கன்சிஸ் வரும். ஸோ இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் இருக்கிறனால இட் கேன் அக்செப்ட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். தட்ஸ் வை திஸ் அயன் இஸ் செட் டு பி த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அயன் சென்ட்ரல் மெட்டல் அயான் சொல்லுவோம். இதே நிக்கல் யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் செட் டு பி த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதே மாதிரி வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும். இட் கேன் அக்செப்ட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் செட் டு பி த லிகாண்ட். அப்போ லிகாண்ட் அப்படிங்கும்போது இந்த FeCN6 4- இல்லையா? இதில் இந்த சயனைட் குரூப் இருக்குது பார்த்தீங்களா? Cn அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் செட் டு பி சயனிடோ.
இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதும்போது ஐயூபேக் நேம் பண்ணும்போது சயனிடோன்னு தான் இதை சொல்லுவோம். ஓகேவா? சயனிடோ குரூப். ஸோ அந்த சயனிடோ குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் டொனேட்டிங் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த கார்பனில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ தட் இட் கேன் டொனேட் த எலக்ட்ரான் அண்ட் இட் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இட் டொனேட் த எலக்ட்ரான். தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி த லீவிஸ் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் செட் டு பி த லீவிஸ் பேஸ். ஓகேவா? எலக்ட்ரான் டோனார்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல அமோனியா யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, NH3. அதுலேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இதுக்கு ப்ரீவியஸாக நான் சொன்னேன் இல்லையா? அதுவும் இட் கேன் டொனேட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி த லிகாண்டுன்னு சொல்லுவோம். It is said to be the ligand. But ligands are said to be electron donors. They are Lewis bases. Okay, va? Right. Next one is said to be the coordination sphere. Okay, va? Coordination sphere அப்படின்னா என்னன்னா, நம்ம K4Fe CN6 எழுதுறோம்ல, இதில் இந்த காம்ப்ளெக்ஸ், that is FeCN6 4 மைனஸ்னு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்ல, தட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ரெப்ரசன்டட் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம். தட் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஓகேவா? அது வந்து இட் இஸ் பேக்ட் அப் பை த கவுண்டர் அயான் K4. இட் இஸ் பேக்ட் அப் பை த கவுண்டர் அயான் K4. அப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு என்னென்னா, அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோ லிகாண்டையும் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்ல, தட் இஸ் செட் டு பி த சென்ட்ரல் மெட்டல், தட் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? நம்ம கோஆர்டினேஷன் என்டிட்டி பார்த்தோம்ல, அதே தான் இந்த இடத்துல கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செட் டு பி கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். இது வந்து 3 டைமென்ஷனலாக இருக்கும்ப்பா. இட் இஸ் செட் டு பி த 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சென்டரில் இருக்குதுன்னு வைங்க, சென்டரில் இருக்குது. இப்போ இங்கே ஒரு லிகாண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ML4 இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸை நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு லிகாண்டு, இது வந்து செகண்ட் லிகாண்டு, இது வந்து தேர்டு லிகாண்டு, இது வந்து ஃபோர்த் லிகாண்டு. ஸோ இது என்ன ஷேப்பில் வந்திருக்குப்பா? இட் இஸ் டெட்ராஹெட்ரல் இன் ஷேப் இல்லையா? ஏன்னா தே ஆர் லிகான்ஸ் ஹாவ் த டெஃபனிட் டைரக்ஷன். லிகான்ஸ்க்கு எப்படி இருக்கும்? டெஃபனிட்டாக இருக்கும் டைரக்ஷன். ஓகேவா? அதனால் அப்போ டெஃபினட்டாக இட் ஆக்குபை த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், ஒரு டைரக்ஷனில் தான் ஆக்குபை பண்ணும். சரியா? இந்த மாதிரி 3 டைமென்ஷனல். இப்போ இந்த ஸ்கொயர் போட்டோம்னா இது 2 டைமென்ஷனல், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். கரெக்டாக? இதே வந்து நான் ஒரு க்யூப் போடுறேன்னு வைங்க, இஃப் ஐ ட்ரா எ க்யூப். ஸோ ஒரு க்யூபை ட்ரா பண்ணுறேன்னு வைங்க. அப்போ அந்த க்யூபை ட்ரா பண்ணும்போது அந்த க்யூப்பில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ 3 ஆக்சஸ் இல்லையா? அதனால் இட் இஸ் செட் டு பி 3 டைமென்ஷனல்னு சொல்லுவோம். தட் இஸ் செட் டு பி 3 டைமென்ஷனல். அப்போது அந்த 3 டைமென்ஷனலில் இப்போ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குன்னா அந்த 3 டைமென்ஷனில் லிகாண்ட் என்ன பண்ணும்? அப்ரோச் பண்ணும். தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். இந்த மாதிரி 4 இருந்தால் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து இந்த கேஸ் ஆஃப் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட எடுத்துட்டோம்னா, இப்போ இங்கே மாதிரி இந்த 4மே ஒரே பிளேனில் இருந்தால் இட் இஸ் செட் டு பி த ஸ்கொயர் பிளானார். இதே வந்து இந்த கேஸ் ஆஃப் ML6ன்னு வச்சுங்க, 6னா 6 லிகாண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் மெட்டல் அயான் இப்படி இருக்கா? அப்போது இங்கே ஒரு லிகாண்டு, இங்கே ஒரு லிகாண்டு, இங்கே ஒரு லிகாண்டு, இங்கே ஒரு லிகாண்டு, இந்த 4 லிகாண்டு ஒரே பிளேனில் இருக்கா? ஓகேவா? அதே மாதிரி ஒரு லிகாண்ட் வந்து டாப்பில் இருக்குது, இன்னொரு லிகாண்ட் பாட்டமில் இருக்குது. சரியா? இப்போது இதையெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே பாரு, இப்படி ஜாயின் பண்ணேன்னா நமக்கு எவ்வளோ சைட்ஸ் வருது? 1 2 3 4 சைட்ஸ். அதே மாதிரி பாட்டம்லேயும் ஜாயின் பண்ணோம்னா யூ கேன் கெட் அ 4 சைட். அப்போ டாப்பில் 4 சைட், பாட்டமில் 4 சைட், டோட்டலாக 8 சைட்ஸு இல்லையா? தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி ஆக்டாஹெட்ரல். இந்த மாதிரி டெஃபினிட் ஷேப் கொடுத்ததுன்னா தட் இஸ் செட் டு பி த கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன்னு சொல்லுவோம். It is said to be the coordination polyhedron. Okay, right. The next one is said to be coordination number. So coordination number அப்படின்னா என்னன்னா, it is the number of ligands. Number of ligands in the coordination compound is said to be the coordination number. இப்போ இதில் எவ்வளோ ligands பாருக்கு? 6. So that is said to be the coordination number. That is said to be the coordination number. Okay, va? Right. Then next one is said to be the oxidation state. Next one is said to be the oxidation state. ஸோ இதில் எடுக்கிற அயன் Fe இருக்குது பார்த்தீங்களா? Feயாகவே இருக்காதுப்பா. Fe இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ +2 oxidation state. ஆக்சுவலாக Fe வந்து லூசிங் த 2 electron, it gets the Fe
plus 2 oxidation state. அப்போது the oxidation state of the central metal atom is said to be the central metal atom is defined as the charge it would bear if all the ligand will be removed along with the electron pair were shared with the central metal atom. அப்போ இதில் இருக்க எல்லா லிகாண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த அயனுக்கு மேலே என்ன சார்ஜ் வருதோ தட் இஸ் செட் டு பி த ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +2. ஓகேவா, ரைட். ஸோ ஃபார் நம்ம இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா என்னென்ன ஸ்பெஷல் டெஃபனிஷன்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா என்ன, லிகான்னா என்ன, கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, வாட் இஸ் அன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து என்னென்னா இட் இஸ் செட் டு பி த டேர்ம்ஸ் விச் இஸ் யூஸ்டு இன் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்.